ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல 10 ரூபா சமாச்சாரம் 100 ரூபா சமாச்சாரம் இதெல்லாம் வந்து ஒரு புகார்னு ஒண்ணு போகணும். அந்த கன்சியூமர்ன்றவர் கம்ப்ளைண்ட் ஒரு புகார் கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு சரியான புகாரை கொடுக்கணும், சரியான துறையில அப்படி கொடுத்தாதான் அந்த நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர நீங்க வீடியோ போட்ட உடனே டக்குன்னு போடணும்னு அவங்க பேர்ல கேஸ் போடணும்னு ஒரு எந்த இடத்துலயுமே கிடையாது. சார் நான் பொதுவா கேட்கறது 10 ரூபா சேர்த்தி வாங்குறது குற்றமா இல்லைங்களா? அதுக்கடுத்து இங்க எக்கச்சக்கமான வக்கீல்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பொதுமக்கள் மாதிரி கிடையாது. அவங்க எல்லாம் நீதி வாதாடக்கூடியவங்க. அப்ப அவங்க எல்லாம் ஏன் வந்து இத பொறுப்பா எடுத்துக்கல? பொதுவாக மெனக்கெடணும். இப்ப 10 ரூபா ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கோட்டர் வாங்குறாரு 10 ரூபா. ஓகே, அவரு உட்காந்து எழுதணும், கம்ப்ளைண்ட் எழுதணும், அப்புறம் சம்பந்தப்பட்ட துறைக்கு போஸ்ட்ல அனுப்பணும். சோ அந்த மெனக்கெடல் இருக்கு இல்லையா, அந்த மெனக்கெடல் நிறைய பேருக்கு இல்லை. நிறைய பேர் மெனக்கெடாதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட்னு அதுக்கப்புறம் நீங்க 10 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணா பொதுமக்கள் அத்தனை பேரும் கம்ப்ளைண்ட்னு ஒண்ணு நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த அதிகாரியின் மேலேயோ இல்ல அந்த நபர் மேலேயோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு.